ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த ஸ்டாக் சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு புது ஸ்டாக் சைட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா depositphotos.com. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக் சைட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் வந்து எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒன்று சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இண்டஸ்ட்ரியான விஷயம் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக் சைட்டை பற்றி என்கிட்ட சொன்னது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர், ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் ஆல்வின் அப்படிங்கிறவர் தான் இந்த ஸ்டாக் சைட்டை பற்றி எனக்கு சொன்னார். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை பார்த்து அவர் ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபியில் ஸ்டார்ட் பண்ணி அவர் நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகி வேறு ஏதாவது ஸ்டாக் சைட்ஸ் இருக்கான்னு அவராக வந்து சர்ச் பண்ணி அவராக படித்து அவராக தெரிஞ்சுக்கிட்டது தான் இந்த ஸ்டாக் சைட். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து என்கிட்ட சொன்னார், ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் சைட் பார்த்தேன். ஸோ இதில் நம்ம எவ்வளோ ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணுறாங்க, ரிஜெக்ட் பண்ணுற வந்து ரேஷியோ கம்மி. அதே மாதிரி டவுன்லோட் பண்ணால் அந்த டவுன்லோட் அமௌண்ட்டும் வந்து மற்ற ஸ்டாக் சைட்ஸோட இதில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரு வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எங்கிட்டையும் சொன்னார். என்னையும் இந்த ஸ்டாக் சைட்டில் வந்து அப்லோட் பண்ண சொன்னார். ஸோ அவர் சொன்னதுனால தான் எனக்கு இந்த ஸ்டாக் சைட்டை பற்றி தெரிஞ்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு நான் ஒரு 2 to 3 months நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் எப்படி இமேஜ் அப்லோட் பண்ணுறது அதை பற்றிலாம் உங்களுக்கு நான் வந்து இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லையா, கீழே தெரியுது என்னோடய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ். ஸோ இதுலேயும் டேரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருக்கேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். ஸோ இதுதாங்க டெபாசிட்ஸ் ஃபோட்டோஸோட ஹோம் பேஜ், அதாவது கான்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு உண்டான பேஜ். ஓகேங்களா? ஸோ நான் ஏற்கனவே நிறையா ஸ்டாக் சைட்டில் சொல்லியிருக்கேன். எந்த ஸ்டாக் சைட்ஸ்னாலும் 2 விதமான அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பையர் அக்கௌண்ட், இன்னும் வந்து செல்லர் அக்கௌண்ட்டு. ஸோ நம்ம வந்து செல்லர் அக்கௌண்ட் தான் க்ரியேட் பண்ணணும், அதாவது கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் அதுதான் க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்படி தான் வந்து நம்ம வந்து இமேஜ் வந்து அதில் அப்லோட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து டெபாசிட் ஃபோட்டோஸோட கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட்டுக்கான URL. ஓகேங்களா? ஸோ இந்த URL இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் டேரெக்டாக அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்தோடனே பிகம் அ கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் க்ரியேட் அக்கௌண்ட்டுக்கான பேஜ். ஓகேங்களா? ஸோ இதில் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா யூசர் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ நான் இதில் யூசர் நேம் கொடுக்குறேன். ஸோ அடுத்தது பாஸ்வேர்டு கேட்குறாங்க. திருப்பி அதே பாஸ்வேர்ட், அப்புறம் இமெயில் ஐடி, அப்புறம் ஃபர்ஸ்ட் நேம், தென் லாஸ்ட் நேம், தென் அட்ரஸ் கேட்குறாங்க. சிட்டி, then country and phone number. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், சைன்அப் கொடுக்க போகிறேன். சைன்அப் கொடுத்ததுக்கப்புறம் என்ன கேட்குறோம்னா காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற பேஜ் வந்து இதில் வந்து லாகின் அப்படிங்கிற இடத்துல நம்ம திருப்பி வந்து பண்ண போகிறோம், யூசர் நேமே கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்ன யூசர் நேம், முன்னாடி ஒரு யூசர் நேம் டீட்டெயில்ஸ் கேட்டுச்சு பார்த்தீங்களா, அதில் என்ன யூசர் நேம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்லோட் சாம்பிள் ஆஃப் யுவர் ஃபைல்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 இமேஜஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும், இல்லை ஃபோட்டோஸோ இல்லை வெக்டார் இமேஜஸோ ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அதை வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகும். அதே மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னென்ன கேட்குறாங்கன்னா டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு, ஸோ அந்த மாதிரி உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வந்து கேட்குறாங்க. ஸோ அதையும் நம்ம அப்லோட் பண்ணணும்.
ஓகேங்களா. ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் சப்மிட் ஃபார் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்மிட் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணலாமா இல்லையாங்கிறத சொல்லுவாங்க. ஸோ நம்ம நிறையா ஸ்டாக் சைட்ஸில் பார்த்துருக்கோம் இல்லையா, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சாம்பிளாக ஒரு 5 ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுவோம். அதை ரிவ்யூ பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதே அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு. ஸோ அதே ப்ராசஸ் தான் இதுவும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபோட்டோஸு நீங்கள் அப்லோட் பண்ணி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட், ஓகேங்களா, உங்களை வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு டாக்குமெண்ட்டு, ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபோ ஏதோ ஒன்று ஐடி ப்ரூஃப் மாதிரி ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வெரிஃபை பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 5 ஃபோட்டோஸ் வந்து ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், 5 ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே வந்து ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அப்லோட் ஆகிட்டுருக்கு. 5 ஃபோட்டோஸும் அப்லோட் ஆகிடுச்சுங்க, ஓகேங்களா. ஸோ அப்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. ஸோ ஒவ்வொன்றும் அப்லோட் ஆகி அதுக்கப்புறம் அது வந்து ப்ராசஸ் ஆகி அதுக்கப்புறம் இதில் வரத்துக்கு ஒரு 10 மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த 5 ஃபோட்டோஸும் அப்லோட் ஆகிடுச்சு. அது மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் என்னோடய ஆதார் கார்டை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இதுக்கும் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு, ஒரு 2 to 3 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு, ஓகேங்களா. ஸோ 5 ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட் ஒன்று கொடுத்தாச்சு, ஓகேங்களா. ஸோ கீழே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு 5 லிங்க் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, ஆட் ஏ லிங்க்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டாக் சைட்ஸில் வேறு ஏதாவது ஸ்டாக் சைட்ஸில் வந்து அக்கௌண்ட் இருந்துச்சு, நீங்கள் ஏற்கனவே கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்லாம் என்ன பண்ணியிருக்காங்க இதில் லிங்க் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது ஏன் லிங்க் பண்ண சொல்கிறாங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலை, அதாவது இந்த டெபாசிட் ஃபோட்டோஸில் உங்கள் ப்ரொஃபைலை வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஈஸியாகவும் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வேகமாக அப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த 5 லிங்க்லையுமே நீங்கள் வந்து ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல்ஸை வந்து ஈஸியாக ரிவ்யூ பண்ணுவாங்க. அது மாதிரி அவங்களோட பார்ட்னர் ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் நிறையா வந்து உங்களை வந்து ஆட் பண்ணி விடுவாங்க, ப்ரொமோஷன் ப்ரோக்ராம் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணி விடுவாங்க உங்கள் ப்ரொஃபைலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்கனவே வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 ஸ்டாக் சைட்ஸில் வந்து நான் ஏற்கனவே வந்து நான் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நான் வந்து அதுலேருந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு 5 ஸ்டாக் சைட்ஸ் லிங்க்கை வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ லிங்க்கை வந்து என்ன பண்ண போகிறேன், இதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன், ஓகேங்களா. ஸோ நான் ஏற்கனவே வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் அப்படியே என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ ஆட் ஏ லிங்க்னு கொடுத்துட்டு இதில் URL, அதே மாதிரி இன்னொன்று இதில் வந்து அதே மாதிரி இது வந்து அடோப். இதில் வந்து நீங்கள் லிங்க் ஆட் பண்ணுறது என்னென்னா, ஸோ உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணணும், மறந்துடாதீங்க, ஓகேங்களா. ஸோ இதில் நான் ஆட் பண்ணியிருக்க லிங்க் எல்லாமே என்னோட போர்ட்ஃபோலியோ லிங்க், ஓகேங்களா. இது வந்து ஷட்டர்ஸ்டாக்கோட லிங்க்கோ மற்ற ஸ்டாக் சைட்ஸோட லிங்க்கோ டைரெக்டான லிங்க் கிடையாது. இதில் அந்த ஸ்டாக் சைட்டில் உங்களுக்கு ஒன்று போர்ட்ஃபோலியோ லிங்க் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து ஆட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அவங்க கேட்ட மாதிரி 5 ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியாச்சு, அது மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியாச்சு. அது மாதிரி கீழே வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஒரு 5 லிங்க் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 5 லிங்க்கும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், சப்மிட் ஃபார் எக்ஸாமினேஷன் அதை கிளிக் பண்ண போகிறேன். ஸோ அது கொடுத்தாச்சு. ஸோ சப்மிட் ஃபார் எக்ஸாமினேஷன் கொடுத்தோன்னே இந்த பாப்அப் மெசேஜ் வந்துருக்குங்க, ஓகேங்களா. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபைல் வாஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ இது கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். நம்மளுக்கு மெயில் கன்ஃபர்மேஷன் வரும், நீங்கள் அப்லோட் பண்ணது வந்து அக்செப்ட் ஆனிச்சா இல்லை ரிஜெக்ட் ஆனிச்சா அப்படிங்கிற மாதிரி உங்கள் மெயிலுக்கு வரும், ஓகேங்களா. ஸோ ஓகே கொடுக்குறேன். ஸோ ப்ரொஃபைல் வந்து வெரிஃபை ஆகிடுச்சுங்க, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம கொடுக்கும்போது வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு உண்டான மெயில் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, ஓகேங்களா. ஸோ வெல்டன் யூ பாஸ்ட் யுவர் எக்ஸாமினேஷன் சொல்லி வந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம இனிமேல் வந்து நான் வந்து deposit.comல இமேஜ் அப்லோட் பண்ணலாம் அது மாதிரி சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. ஆனால் ஒரு விஷயம் நோட் பண்ணுங்கள், இது எனக்கு வந்து என்னோட ப்ரொஃபைல் வந்து அவங்க ரிவ்யூ பண்ணி அக்செப்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸ்க்கு மேலே எடுத்துக்கிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து நான் வந்து ப்ரொஃபைல் சப்மிட் பண்ணேன் பார்த்தீங்களா. ஸோ அதுலேருந்து எனக்கு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மெசேஜ் வந்திருக்கு. ஸோ நான் வீடியோ வந்து ஒரே வீடியோவில் பண்ணுறதுக்காக நான் இதையும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன், ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிவ்யூ கொடுத்து 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ரிவ்யூ பண்ணி என் ப்ரொஃபைலை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த மெசேஜ் வந்திருக்கு. ஒன்ஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் திருப்பி வேறு இமேஜஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், திருப்பி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ரிவ்யூ ப்ராசஸுக்கு அனுப்பலாம், ஓகேங்களா. ஒன்ஸ் வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து
அப்ரூவ் ஆனால் மட்டும்தான் உங்களால் இமேஜ் எல்லாமே உங்களால் அப்லோட் பண்ணி எல்லாமே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரொஃபைலில் போய் பார்ப்போம். ஸோ இதுதாங்க அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபைலில் வந்திருக்கிற பேஜ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மெனுஸும் இருக்காது. ஓகேங்களா? இந்த செல்லர் மெனு இதுக்கு முன்னாடியே நான் காமிச்சிருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் மெனு, செல்லர் மெனு இது மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஒரு 2-3 ஃபைல் தான் இருக்கும். பட் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஏபிஐ டீம் ஸோ இதெல்லாம் ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க டெபாசிட் ஃபோட்டோஸில் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான URL வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அதை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். டெபாசிட் ஃபோட்டோஸில் நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு ஒரு 5 ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணணும். ப்ளஸ் வந்து உங்கள் ஐடென்டிஃபிகேஷனுக்கு உங்கள் பேன் கார்டோ இல்லை ஆதார் கார்டோ ஏதோ ஒன்று அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வேறு ஏதாவது ஸ்டாக் சைட்ஸில் வந்து ஏற்கனவே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் உங்கள் போர்ட்ஃபோலியோ லிங்க்கை வந்து அதில் லிங்க் பண்ணணும். ஸோ இது 3 இருந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலாக இந்த போர்ட்ஃபோலியோ லிங்க் வந்து அப்லோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் அதை பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து இன்னும் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, உங்கள் ப்ரொஃபைலை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுற இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிவ்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் ஆப்ஷனல் தான். பட் இது ரெண்டும் முக்கியம். ஒரு 5 ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணணும். ப்ளஸ் வந்து உங்களோட ஐடி ப்ரூஃப் ஒன்று கொடுக்கணும். ஓகேங்களா? அதோட ஸ்கேன் காப்பி ஒன்று அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 8 to 9 hours எனக்கு எடுத்துக்கிச்சு. ஸோ சில சமயம் அதோட அதிகம் கூட ஆகும் அப்படிங்கிற மாதிரி சில சைட்ஸை சொன்னாங்க. நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அந்த மெயில் கன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடுச்சா இல்லை ரிஜெக்ட் ஆகிடுச்சான்னு சொல்லி வரும். அப்ரூவ் ஆனிச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதுக்கப்புறம் நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணலாம். ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது 5 இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் திருப்பி வந்து ரிவ்யூக்கு அனுப்பி திருப்பி வந்து அப்ரூவ் வர வரைக்கும் நீங்கள் இந்த ப்ராசஸ் திருப்பி பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேலே காமிக்கிற இந்த 6 இந்த காமிக்கிறது பார்த்தீங்களா, இந்த 6 ஆப்ஷன்ஸும் இந்த 6 கேட்டகரி ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜ் ரிவ்யூ ஆனதுக்கப்புறம் தான் இந்த 6 கேட்டகரியுமே ஒர்க் ஆகும். ஸோ அது வரைக்கும் இந்த 6 கேட்டகரியும் ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் வந்து ஷோ மட்டும்தான் ஆகிட்டு இருக்குமே தவிர உங்கள் ப்ரொஃபைல் வந்து ரிவ்யூ ஆகி அப்ரூவ் ஆகிற வரைக்கும் இந்த 6 கேட்டகரியும் உங்களால் ஓப்பனே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுவும் வச்சுங்க. ஸோ ஒன்ஸ் உங்கள் ப்ரொஃபைல் எல்லாமே அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டெபாசிட் ஃபோட்டோஸ். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ இது ஒரு 5 to 5 minutes தான் எடுத்து உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அவங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? 8 to 9 hours எடுத்துக்கிறாங்க. இது வந்து எல்லா ஸ்டாக் சைட்ஸ்லையும் இருக்கிறது தான், நார்மலாக இருக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா, கீழே தெரிகிறது இந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட். ஸோ இதுலேயும் டேரெக்டாக எனக்கு டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.